நம்ம ஃபேமிலியோடு வந்து வீரப்பூர் போயிருந்தோம். அதோட ஷார்ட்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இதுதான் நம்ம பஸ். நம்ம கவி ட்ராவல்ஸ் பஸ் புக் பண்ணியிருந்தோம். டிரைவர் எனக்கு ஒரு ஹாய் போட்டுட்டு அப்படியே உள்ளார போனோம்னா செம்ம டிஜே லைட்டிங்கோட வேறு லெவலில் இருந்தது. அங்கே பாருங்கள், தனுஸ்ரீ மேடம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நம்ம தீபிகா அக்காவோட மூத்த பையன் பிரதீக் நேமு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். இவன் தான் வைபே க்ரியேட் பண்ணி கொடுத்தான். வினோதினி மேடம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. எப்படி தான் இவ்வளோ ஆட்டம் போட்டானே எங்களுக்கே தெரில. இறங்கி குத்திட்டு இருக்கா மதுரை பழகுதுன்னு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்மளை ஒரு நேச்சர் காலுக்காக இறக்கி விட்டுருந்தாங்க. எல்லாமே இயற்கை அழைப்புன்னு சொல்லி நேச்சர் கால் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டுருந்தாங்க. பட் வாங்கிட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். சாப்பிடாம எதுவும் பண்ண முடியல. அவங்களாம் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்களாம் ஐஸ்கிரீம் வாங்கி செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இயற்கை அழைப்புலாம் முடிஞ்சிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஜாலியாக இருக்காங்க. இப்போ நம்மளை வந்து படுகளம் அப்படிங்கிற இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பொன்னர் சங்கர் கோவில் தான். காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு கிடா வெட்டணும் அப்படிங்கிறக்காக எல்லாம் செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்த கார் இங்கே நிற்குது. நம்ம பஸ்ஸில் இருக்கோம். நிறைய பேர் எல்லாம் கீழே போய் படுத்து தூங்கிட்டாங்க. நம்ம பஸ்லேயே படுத்துங்களான்னு சொல்லி குட்டீஸ் மட்டும் பஸ்லேயே படுத்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு கிளம்பணும். செம்மையாக இருந்தது இந்த டே. காலையில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் பார்க்குறத விட நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 1 ரொம்ப தூரம் வந்துருச்சு. ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2 உங்களுக்காக விரைவில் வரப்போகுது.